ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மக்ரோனி பாஸ்தா என்னோட ஸ்டைல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன தேவைன்றதை நான் முதல்ல காமிக்கிறேன். பாருங்க, 4 கிராம்பு வச்சிருக்கேன், ஒரு பீஸ் பட்டை, ஒரு மராத்தி மூக்கு, ஒரு 2 ஏலக்காய், பின்ன இது வந்துட்டு கல்பாசிங்க, கொஞ்சோண்டு சோம்பு வச்சிருக்கேன். இது வந்துட்டு கசூரி மேத்தி, கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கீங்க. பின்ன 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இருக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு பாஸ்தா பவுடருங்க. உங்ககிட்ட பாஸ்தா பவுடர் இல்லை அப்படின்னாக்கா நீங்க வந்துட்டு வீட்டில் நூடுல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த நூடுல்ஸோடைய மசாலா இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு சிக்கன் மசாலா, இது தனியா தூள், இது நார்மல் மிளகாய் தூள், இங்கே உப்பு வச்சிருக்கீங்க. இங்க வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சோண்டு புதினா, ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி, கேரட் ஒரு 1/2 கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன், 1/2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கீங்க, பெரிய சைஸ் தக்காளி பழம் 1/2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சோண்டு மல்லியெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன், செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு ஷெல் பாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சங்கு பாஸ்தா, சின்ன சங்கு பாஸ்தா, அதை வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. ஸோ இதை வச்சு தான் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான மக்ரோனி பாஸ்தா என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்துட்டு இந்த பாஸ்தாவை வந்துட்டு வேக வச்சுக்கலாங்க. ஒரு பேனில் தண்ணி, எண்ணெய், உப்பு சேர்த்து நம்ம வந்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சூடாயிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், நான் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு கொஞ்சோண்டு சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஆயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் வந்துட்டு நான் சேர்த்திக்கிறேன். இது நார்மல் குக்கிங் ஆயில், 1 ஸ்பூன் அளவு நான் சேர்த்திக்கிறேன். இப்படி சேர்க்கும் போது உங்களுக்கு வந்துட்டு பாஸ்தா ஒன்று ஒட்டாமல் வருங்க. ஸோ இதை சேர்த்திட்டு கேஸ் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம பாஸ்தா சேர்த்திக்கலாங்க. பாருங்க, நம்ம சேர்த்திட்டோம். இப்போ லேசாக வந்துட்டு இதை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்துட்டு வெந்துருச்சு அப்படின்னா இந்த சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகும். பெருசாகிட்டு நல்லா ஒயிட் கலரில் உங்களுக்கு ஷேப்பும் கலரும் மாறி வருங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, ஒரு அளவுக்கு வெந்துருச்சு, நல்லா பெருசாகிடுச்சு. பாருங்கள் பாருங்கள், நல்லா பெருசாகிட்டு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணி இந்த வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒன்று ஒட்டாமல் வருது. பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்பவுமே வந்துட்டு இதை வேக வைக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப மாவு மாதிரி ஆகிட்டு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டோம். இந்த கடாயில் நம்ம வந்துட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன், பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு நார்மல் குக்கிங் ஆயிலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணுறது. குட்டீஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க தேங்காய் எண்ணெயில் பண்ணால். அந்த ஃப்ளேவர், டேஸ்ட், அந்த ஸ்மெல் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது. பாருங்க, நான் கேஸை சிம்மில் வச்சுட்டேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மராத்தி மூக்கு ஒன்று சேர்த்திக்கிறேன், பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, 2 கிராம்பு சேர்த்திக்கிறேங்க. இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக வந்துட்டு இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்துட்டு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்போ இதை வந்துட்டு நல்லா லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். இதே மெத்தடில் நீங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட சோயா சாஸ், தக்காளி சாஸ், சில்லி சாஸ் அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஆட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு இந்த டிஷ் வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இன்னமும் நல்லாயிருக்கும். பட் இன்னைக்கு நான் வந்துட்டு அந்த மெத்தடில் நான் செய்யல. எப்போவுமே நான் அந்த மெத்தடில் தான் செய்வேன். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அந்த சாஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நார்மல் மசாலா சேர்த்து ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பண்ணுறேங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மெயினாக நம்ம ஆட் பண்ண போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்றவங்க, பூண்டு மட்டும்தான் இருக்குது அப்படின்றவங்க வந்துட்டு அதை நல்லா சாப் பண்ணி பூண்டை வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கேஸ் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும், தீஞ்சிடும் பண்ணுறது எல்லாமே. ஸோ நீங்கள் சிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீக்கிரமாக அந்த ஸ்மெல், பச்சை ஸ்மெல் போய் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கணும். பட் நான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே வந்துட்டு அதில் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் ஆயில் விட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. அதனால இப்போ நான் ஆட் பண்ணலை. அப்படி ஆட் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும், ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மேலே போட்டுக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிக்கும்.
பாருங்க, இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே அப்படியே போடுறேன். போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா போட்டதுக்கப்புறமா லைட்டாக அடி பிடிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காது. இதுனா ஒரு அரை கிளாஸில் கொஞ்சோண்டு 1/4 கிளாஸ் அளவு, அதாவது ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் தண்ணி வந்துட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், எனக்கு அடி பிடிக்குது. பாருங்க, நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். பாருங்க, ரொம்ப கம்மி, ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணுன்ட்டுலாம் இல்லைங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மசாலா வந்துட்டு அந்த வெங்காயத்து கூட எல்லாம் நல்லா ஒட்டணும். அதுக்காக மட்டும் நீங்கள் நல்லா வதக்கிட்டீங்கன்னா போதும். வதக்கினதுக்கப்புறமா இதுலேயே வந்துட்டு நம்ம தக்காளி, அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இல்லை, இதுலேயும் வந்துட்டு நீங்கள் சிக்கன் போட்டு பண்ணுறீங்க, இல்லை மட்டன் போட்டு பண்ணுறீங்க, இல்லை கீமா போட்டு பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய விருப்பம். இதே மெத்தடில் அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள்ஸும் அது கூடவே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஆட் பண்ணணும் இல்லை, மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே உப்பு சேர்த்திக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகணும், அதுவும் இல்லாமல் சாப்பிடும்போது சட்னி இருக்கக்கூடாதுன்னா அதனால நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இந்த மசாலா கூடவே வந்துட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா பரட்டி விட்டுட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே குழந்தைங்களா இருக்காங்கன்றதுனால ஒரு ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் மற்ற ஸ்பைசஸுமே உங்களுடைய அளவுக்கு ஏற்ற நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நல்லா இப்படி பரட்டி விட்டுட்டு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் அடி பிடிக்குது அப்படின்னா மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா பரட்டி விட்டுறேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்துட்டு இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றல, அப்போவே நான் அடி பிடிக்கிறேன் ஊற்றின தண்ணியை வந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மசாலாலேயே வந்துட்டு அது பிரிஞ்சு வருது. ப்ளஸ் இந்த வெஜிடபிள்ஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விடும். அதுலேயே நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். சிம்மில் கேஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கவர் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். லேசாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நீங்கள் வந்துட்டு அதை நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. கேரட், பட்டாணி அதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பாஸ்தா சேர்க்கலாம். இப்போ இதை வேகட்டும். பாருங்கள், 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், லேசாக தண்ணி விட்டுருக்குங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லாவே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எனக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு 1/4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு இது இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். எண்ணெய் தனியாக, மசாலா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்துடலாம். பாருங்கள், எண்ணெய் தனியாக, வெஜிடபிள்ஸ் தனியாக வந்துச்சு. இதை நல்லா பரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நெய் பிடிக்கும் அப்படின்றவங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா கூட எக்ஸ்ட்ராவாக பாருங்கள் சேர்த்திட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைன்னா தீஞ்சிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டையை வந்துட்டு நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை வேண்டாம் அப்படின்றவங்க வந்துட்டு நார்மலாக வெஜிடபிள்ஸே வச்சு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்றவங்க இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சிக்கன், மட்டன், கீமா இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர், மஷ்ரூம், பன்னீர் அதெல்லாம் கூட வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு முட்டை ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு இந்த முட்டை மேலேயே நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் பெப்பர் பவுடர் போடணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது சீசனிங்ஸ் இருக்குது, அந்த ஒரிகானோ, ரோஸ்மேரி அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பெரி பெரி பவுடர் என்கிட்ட இருக்குங்க. பாருங்கள், பெரி பெரி பவுடர் இருக்குது. அதுதான் வந்துட்டு நான் ஆட் பண்ண போகிறேன். அது சும்மா லேசாக வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், லேசாக வந்துட்டு பெரி பெரி பவுடர் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுன்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மசாலா கூட இந்த முட்டையை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது பொரியல் மாதிரி அடிச்சு பாருங்கள். இதை வந்துட்டு நீங்கள் பாஸ்தா சேர்க்காம கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி கூட, தோசை கூட, அப்புறம் இட்லி ஊற்றும்போது இட்லிக்கு நடுவில் ஸ்டஃபிங் மாதிரி வச்சு முட்டை இட்லியாக கூட நீங்கள் வந்துட்டு அவிச்சு இதை எடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். லேசாக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், அப்போ தான் இது வந்துட்டு கொஞ்சம் பாஸ்தா கூட ஒட்டும். இல்லைன்னா நம்ம பாஸ்தா தனியாக இந்த மசாலா தனியாக வந்துடும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். தண்ணி வற்றிடக்கூடாது. வெறும் ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். பாருங்கள்,
சிம்மில் தான் இருக்குது. மூடி வச்சுட்டு பாஸ்தா ஆட் பண்ணலாம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம். அந்த 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்க, இந்த ஸ்டேஜில் இருக்கா, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே வந்துட்டு நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். பாருங்க, நான் பாஸ்தா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம பாஸ்தா வந்துட்டு உப்பு போட்டு இருந்தாலும் இந்த பாஸ்தாவில் வந்துட்டு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குங்க. அதனால் நம்ம மேலாப்பில் கொஞ்சோண்டு உப்பு நல்லா தெளிச்சு விட்டுக்கலாம். தெளிச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாஸ்தா வந்து இந்த மசாலா கூட நல்லா ஒட்டுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி அது கூட ஆட் பண்ணி நீங்கள் நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காங்க. நான் கொஞ்சமாக வந்துட்டு நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் இதை மூடி வச்சு சிம்மிலே வச்சு நீங்கள் வந்துட்டு வேக விடணும். இப்போ எப்படி நம்ம பிரியாணி எல்லாம் தம் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் வேக வைக்கணும். அந்த மசாலா கூட அது வந்து நல்லா ஒட்டணுங்க. கீழே அடிப்பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப லேசான பாத்திரம் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க தவா வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கனமான தோசைகள் வந்துட்டு இந்த கடாய்க்கு கீழே நீங்கள் வச்சு கடாய் மேலே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட வேணாம், 3 to 4 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நான் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சு வேக விட போகிறேன். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். அதனால் மூடிட்டேன். 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அதனால் 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, சூப்பரான மக்ரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, எவ்வளோ டேஸ்டியான ஒரு பாஸ்தா. ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் இன்னமும் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த மெத்தடில் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்லேருந்து வீட்டில் இருக்க பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அளவான மசாலாவில் டேஸ்டான ஒரு ஈவினிங் டிஷ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ். எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.